தமிழர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் தமிழை அங்குலம் அங்குலமாய் அலசி பார்த்து வரும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ஒருவர் உள்ள கருத்தை பிறருக்கு உணர்த்துவதுதான் தகவல் தொடர்பு. அது தரணி எங்கும் வளர்ந்திருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கடி. அந்த தகவல் தொடர்பில் தமிழ் வளர்ந்திருக்கிறதா என்ற தகவலை பரிமாறத்தான் இங்கு நான் தமிழோடு வந்திருக்கிறேன். வையம் ஈன்ற தொன்மக்கள் உளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் என்று தமிழின் முதன்மைக்கு சாட்சி சொன்னார் பள்ளியகர புலவர். நிரூபித்தார் முழிஞாயிறு தேவனைய பாவாணர். குகை மனிதன் சித்திர எழுத்துக்களில் தன் கருத்துக்களை பத்திரப்படுத்தினான். அடுத்து வந்தவன் விடுத்தான் தூதுகளை. கிளியும் குயிலும் மட்டுமா, மயிலும் வண்ணமும் கூட அசைந்து தூது போனது. மேகமும் தென்றலும் தமிழ் சுமந்த அழகில் சொக்கி போய் தமிழும் கூட தானே தூதானது. தூதுக்கென தனி சிற்றிலக்கியமே உருவானது. பின்பு பாணர்கள் பாடினார்கள், பறையொளி செய்தி சொன்னது, ஒற்றர்கள் ஓலை கொண்டு சென்றனர். கால மாற்றத்தில் கடிதங்கள் நலம் விசாரித்தன, நயம் பாராட்டின. வண்ணதாசனும் வள்ளிக்கண்ணனும் பாரதியும் எழுதிய கடிதங்கள் தகவல்களை மட்டுமா தந்தன? தனி தொகுப்புகளாக தமிழனின் ரசனையையும் அல்லவா வளர்த்தன. பண அஞ்சல், பதிவு தபால், விரைவு தபால், நூலஞ்சல் என அஞ்சல் துறையின் சேவை கொஞ்சம் அதிகரித்தது. ஆனால் தமிழுக்கு அங்கே பஞ்சம் வந்துவிட்டது. அவசர தந்திகள் ஆங்கிலத்திடம் தஞ்சம் புகுந்தன. இந்தியும் ஆங்கிலமுமே அங்கு ஆதிக்கம் செலுத்தின. சாதிக்க பிறந்த தமிழறிஞர்களால் பின்பு தமிழுக்கும் அங்கே தடயம் கிடைத்தது. அடுத்து வந்தது தொலைபேசி. ஹலோ என்ற ஒற்றை ஒளி, அர்த்தமே இல்லாத வெற்று ஒளி ஏனோ இன்று வரை வணக்கத்திற்கு வழிவிட மறுக்கிறது. அடுத்த வீடு முதல் அயல் நாடு வரை உடனுக்குடன் தொலைபேசியில் பேசிக் கொள்கிறோம். ஆனால் அவசரத்திற்கு ஒருவர் எண்ணை ஆங்கிலம் தெரியாதவர்களால் தொலைபேசி அகராதியில் கண்டுபிடிக்க முடிகிறதா? மத்திய அரசு தொடர்பான எண்கள், மாநில அரசு தொடர்பான எண்கள், அவசர தேவை எண்கள், வர்த்தக விளம்பர எண்கள் என எல்லா தகவல்களும் அதிலிருந்தும் என்ன பயன்? அப்பாவி பாமரனுக்கு இது கைகளை கட்டிவிட்டு கஜானாவை காட்டுவது போலதானே உள்ளது. இந்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தை தமிழுக்கும் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு வரி, போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட் வசதி, எஸ்டிடி ஐஎஸ்டி வசதி, ஐவிஆர்எஸ் வசதி என எல்லா வசதியும் எங்களிடம் உள்ளது. உண்மைதான், புரிந்து கொள்ளத்தான் வசதி இல்லை இவனுக்கு. அடுத்த வளர்ச்சி கைபேசி. இன்று குக்கிராமங்களில் கூட கோழி கூவியா பொழுது விடுகிறது? குப்பனுக்கும் சுப்பனுக்கும் செல்லிட பேசிதானே குட் மார்னிங் சொல்கிறது. இதிலும் இளைஞர்களும் யுவதிகளும் தமிழை ஆங்கில எழுத்துக்களில் எழுதி குறுஞ்செய்திகளை நறுஞ்செய்திகளாக பரிமாறிக்கொள்ளும் பாங்கு இருக்கிறதே. யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வர ஒரு ஐடியா. 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி 6 மணிக்கு யூனிவர்சிட்டி போயிடுங்க, நீங்க தான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். குட் மார்னிங். இன்று ஒரு தகவலா என்னென்னவோ எழுதி தமிழை வளர்க்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதிகம் படிக்காதவர்களுக்கு அலைபேசியை பயன்படுத்துவதில் 1000 சிக்கல்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என சில எண்களை தருகின்றனர் தனியார் நிறுவனங்கள். ஆர்வமுடன் அழுத்தினால் ஹிந்தி மே ஞான்காரி கே லியே ஏக் தபாயியே, டு கண்டினியூ இன் இங்கிலீஷ் பிரஸ் 2 என்று இந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஏதேதோ சொல்கிறார்கள். நமது பிரச்சனையை அவர்கள் காதில் போடுவதே நமக்கு பெரும் பிரச்சனையாகி விடுகிறது. தமிழ்நாட்டுக்குள் ஏன் இந்த தலையெழுத்து? தமிழில் முடியாதது, தமிழால் முடியாதது ஏதுமில்லை என்று நெஞ்சை நிமிர்த்தும் நிலை உருவாக வேண்டாமா? அறிந்து கொள்வோம் தோழர்களே, உலகிலேயே அதிக அளவிலான இணையதளங்கள் உள்ள மொழிகள் 3. ஆங்கிலம் முதலிடத்தில், சீனம் 2ஆம் இடத்தில். உலகில் எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தாத ஒரு மாநிலத்தில் மட்டுமே பேசப்படும் தமிழ் 3ஆம் இடத்தில். இன்று தமிழர் இல்லாத தேசமும் இல்லை, துறையும் இல்லை. இந்த தகவல் புரட்சி யுகத்தில் மின்னஞ்சல், தொலையெழுதி, வலையின் பயன்பாடுகள் என அனைத்திலும் தகவல்கள் பெரிதும் தமிழிலேயே பரிமாறப்படுகின்றன. பத்திரிகைகள், வானொலி, தொலைக்காட்சி போன்ற மக்கள் தொடர்பு சாதனங்கள் தகவல்களையும் தந்தன, தமிழையும் வளர்த்தன. சுதேசிமித்திரன் சுதந்திரத்திற்கு ஆற்றிய பணிகள் கொஞ்சமா? சமூக விடுதலைக்கு தந்தை பெரியாரின் விடுதலையை எதுவும் மிஞ்சுமா? எழுத்துக்களின் எதிர்காலத்தையும் பகுத்து பார்த்தானே அந்த பகலவனால் தானே எழுத்து சீர்திருத்தம் எளிதாக சட்டமானது. இதனால் தான் தட்டச்சு, மின் தட்டச்சு, தொலையெழுதி, கணிப்பொறி என அனைத்திலும் தமிழ் தங்கு தடையின்றி பயன்படுகிறது. நாம் தமிழர் இயக்கம் கண்ட ஆதித்தனார் நம் தமிழருக்காகவே தினத்தந்தியை குறைந்த விலையில் குடிசை வாசிக்கும் தந்தார். பத்திரிகை வாசிப்பது பல் துவக்குவது மாதிரி பழக்கமான ஒன்றாயிற்று. ஆட்சி மாற்றங்களின் போதெல்லாம் தகவல் தொடர்பில் பல காட்சி மாற்றங்கள் வந்தன. அன்று ஆகாசவாணி அகில இந்திய வானொலியானது இன்று லைவ் டெலிகாஸ்ட் நேரலையாகிவிட்டது. மெகா சீரியல்கள் நெடுந்தொடர்களாகிவிட்டன. இப்போதெல்லாம் தமிழர்களுக்கு சுழியம் என்று சொன்னால் பொருள் புரிகிறது. நமது ஆதங்கம் எல்லாம்
அறிவியல் தமிழாகவும் அவதாரம் எடுத்துள்ள தமிழ் செறிவான வளமிருந்தும் சிதைந்து போகலாமா? உலக மொழி தொடர்பு மொழி என்று நாம் இன்னும் ஆங்கிலத்திடம் அடிமைப்பட்டு கிடக்கலாமா? எல்லா மொழி சொற்களில் இருந்தும் தனக்கு தேவைப்படும் சொற்களை தாராளமாய் தன் அகராதியில் சேர்த்துக் கொள்ளும் மொழிதானே ஆங்கிலம். தத்துப்பிள்ளை சொற்களால் தானே அது சிறந்த தகவல் மொழியா திகழ்கிறது. இதற்கு இத்தனை அகங்காரமும் அங்கீகாரமும். நமது தமிழ் தாய் அமுத சுரபி, கனிகளையும் மலர்களையும் தானே வளர்த்து தரணிக்கு தருகின்ற கற்பக விருட்சம் அவள். இவளுக்கு அண்டை வீடுகளில் எல்லாம் ஆளுக்கு ஒரு குவளை தண்ணீர் தாருங்கள் என வாங்கி சேமிக்கும் பிச்சை குணம் இல்லை. தானாய் நீர் துறக்கும் ஆர்டீசியன் ஊற்று அவள். அள்ளி பருகத்தான் ஆசை வேண்டும் நமக்கு. கொங்கு மண்டலத்தில் 9ஆம் உலக தமிழ் மாநாட்டு வேலைகள் கோலாகலமாய் ஆரம்பித்து விட்டன. இன்னும் ஒரு முறை தன்னை புதுப்பிக்க போகிறார் தமிழன்னை. இனி தகவல் தொடர்பில் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகிற்கு. இனம் ஒன்றாக, மொழி வென்றாக, புது வேலை எடுப்போம் விடிவிற்கு. நன்றி, வணக்கம். இந்த சுற்றினுடைய முடிவுகளை அறிவிப்பதற்கு தலைமை நடுவர் ஐயா சுபவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய பிரச்சனையை சொல்லுவதற்கே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னது பொதுமக்களினுடைய பிரச்சனை. எப்போதாவது விளையாடலாம், எப்போதுமே விளையாடி கொண்டிருந்தால் வாழ்க்கை நம்மை விட்டு விலகி போய்விடும் என்பதை இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி தமிழ் பேச்சு.